வீவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கேரட் சாதம் பார்த்திங்கன்னா குயிக்காக செய்து முடிச்சிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த கேரட் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். இப்போ வாங்க இந்த கேரட் சாதத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட் சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாதத்தை குழையாமல் வடித்து எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு கப் அளவு அரிசியை சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிராமில் பார்த்திங்கன்னா 200 கிராம் அரிசியை சாதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கேரட் சாதம் செய்கிறதுக்கு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு எண்ணெய் நம்ம வடித்த சாதம் நல்லா சாஃப்டாக குழையாமல் இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சப்போஸ் சாதம் நல்லா வரையாக இருந்துச்சுன்னா அதுக்கு எண்ணெய் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அதனால் நீங்கள் சாதம் எப்படி செய்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. அடுத்து இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அடுத்ததாக இது கூட 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். அடுத்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பூண்டு பல்லை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்க்கறது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கங்க. இதையே நம்ம இப்போ சேர்த்துக்கணும் கேட்டிங்கன்னா இந்த முந்திரி பருப்பு சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதனால தான் நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பார்க்குறதுக்கு நல்லா வறுந்து வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் சாதத்துக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கணும். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். வதக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்போட அனல் சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் மிளகாத்தூள் கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ இதில் மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அடுத்ததாக இதில் கேரட்டை சேர்த்துக்கணும். நான் 1/4 கிலோ கேரட்டை துருகி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கேரட்டை வதக்கிக்கிறேன். இந்த கேரட் வதக்கும் போதே இதில் தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் உப்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்க்க போகிறதில்ல. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கான உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். சாதத்துக்கு தேவையான மொத்த உப்பையும் நம்ம இதில் சேர்த்துட்டு வதக்கணும்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்காது. அதாவது ரைஸில் உப்பு கம்மியாகவும் இந்த கேரட்டை நம்ம சுவைச்சி சாப்பிடும்போது அதில் உப்பு அதிகமாகவும் இருக்கும். அதனால உப்பு நம்ம மொத்தமாக இப்போ சேர்த்துடக்கூடாது. அதுக்காக தான் குறைச்சி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா கேரட்டோட பச்சை வாசனை அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, தண்ணி சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி உடனே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா மீடியம் அனலில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். இந்த கேரட்டை வேக வைக்கிற பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் கேரட்டு சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த பதத்துக்கு தான் கேரட்டை வேக வைக்கணும். இதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6
6 நிமிஷம். அதுக்குள்ளேயே கேரட் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இந்த கேரட் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். எதுக்காக நான் இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன்னா, நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது சாப்பாடு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும், அதுக்கு அடுத்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது சாப்பாடோட ஃப்ளேவருமே அந்த வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பு அனலில் வச்சு கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது. லெமன் ஜூஸ் சேர்த்ததும் சட்டுன்னு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்ததாக உடனே சாதம் சேர்த்துக்கணும். காரம் கம்மியாக சேர்க்கிறவங்க இதே அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. லெமன் ஜூஸை குறைச்சி தான் சேர்க்கணும். இப்போ நான் இதில் வடித்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாப்பாடு நல்லா ஆறின சாப்பாடு தான் சேர்த்துக்கணும். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சூடாக சாப்பாடை சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இதில் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சாப்பாடையும் இந்த கேரட் மிக்ஸையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை கலந்து விடும்போது அடுப்போட அனலை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.